எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணிட்டே இருங்க. மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னா ஹிப்னாசிஸ். அதாவது ஹிப்னாட்டிசம் கத்துக்கிட்டு பிறரை எப்படி உறங்க வைக்கிறது. முதல் போன உடனே ஒரு மாஸ்டர் கிட்ட போனோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுப்பாரு அப்படின்னா, சில பேர் இந்த ஹிப்னாட்டிசத்தை என்னென்னலாம் சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல இது பேர் மன உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, அறிதுயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் தாண்டி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அது பேர் மகா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுப்ரீம் பவர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதோட பேரை பல ஆங்கிள் நிறைய பேர் வேறு விதமா திருச்சி சொல்லுவாங்க. லைவா வந்து இது ஒரு ஆற்றல் ஹிப்னாசிஸ், இது வந்து இதெல்லாம் நேச்சுரலா இருக்கு என்ற விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் நேச்சுரலான்னு சொல்ற ஒரு விஷயம் தான் அது. இதை எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணி பிறரை தூங்க வைக்கிறது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது வந்து தெரப்பிக்காக பயன்படுத்துவாங்க ஹிப்னாசிஸ். இப்போ ஒருத்தர் ஹிப்னாசிஸ் பண்ணி அவங்கள படுக்க வச்சு அவங்கள வந்து எப்படி ஹிப்னாசிஸ் பண்றது ஃபர்ஸ்ட் டெக்னிக். சரி, நம்முடைய நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து இந்த மிஸ்மரிசம் என்ற ஒரு விஷயம் வந்து பேண்டட். அதாவது மிஸ்மரிசம் எங்கேயுமே சொல்லித்தர மாட்டாங்க, ஹிப்னாட்டிசம் தான் சொல்லி தருவாங்க. ஏன்னா ஹிப்னாட்டிசம் மூலியமா ஒருத்தர் எப்படி உறங்க வைக்கிறது அப்படின்னா சிம்பிள், ஜஸ்ட் ஃபார் கமாண்ட். ஒரு கமாண்டுக்காக ஒரு கமாண்டை நம்ம ஒருத்தர் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து தூங்க வைக்கிறோம்னா அதை தோல்ல இங்கே போட்டுக்கிட்டு தட்டுவோம். நம்ம தட்டும் போது என்ன சொல்லுவோம், தூங்க வைக்கிறதுக்கு தேவையான விஷயமா நம்ம தட்டுவோம். இல்லை தூங்க வைக்க சம்மந்தம் இல்லாமல் வேற எதையாவது நம்ம போட்டு பேசிக்கிட்டே தட்டினா அந்த குழந்தை தூங்குமா? தூங்காது. நம்ம மனம் என்ன எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு விஷயத்த சொன்னா உள்வாங்கிக்கும், ஆட்டோமேட்டிக்காக உள்வாங்கும், எல்லாத்தையும் நேச்சுரலாகவே உள்வாங்கும். இப்போ நம்ம நைட்டு தூங்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு மனசு என்னன்னா, என்ன பேசிட்டு இருந்தாலும் ஏதாவது பக்கத்தில் நடந்துட்டு இருந்தா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல பெட்ரூம்ல ஏதாவது நடக்குது அப்படின்னா தூங்கும்போது பக்கத்தில் எது நடக்குதோ நம்ம மனம் என்ன பண்ணும், உள்வாங்கிக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்புறமா நமக்கு கனவாவோ ஏதோ ஒரு செயலாவோ நமக்கு தன்னால வரும் இயற்கையாவே. ஸோ இது வந்து என்னன்னா ஹிப்னாட்டிசம் ஜஸ்ட் ஃபார் கமாண்ட், ஒரு கமாண்ட் மூலியமா ஒரு செயலை செய்யறது. மிஸ்பிரிசம் எப்படின்னா கமாண்ட் எதுவுமே நீட்ஸ் கிடையாது, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சி எனர்ஜின்னு சொல்லலாம். அது எனர்ஜி சம்பந்தப்பட்டது. அது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கமாண்டிங் வந்து உள்ளுக்குள்ளவே நம்ம கொடுக்கலாம், அதாவது மனசுக்குள்ளவே நம்ம தரலாம். அதை வந்து வெளிப்படையா நீ இப்ப தூங்குற அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அது ஒரு சாதாரணமா நம்ம இதை சொன்னா போதும். அது எப்படி என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள், நம்ம ஒருத்தரை பார்த்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா நேராக பார்த்துட்டு புருவ மத்தியை பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும். அது சில பேர் இதான் நேச்சுரல் எல்லாருக்கிட்டே சொல்றது. கமாண்டு கொடுக்க கூட நம்ம தூங்குவோம். இதை வந்து இந்த மிஸ்மரிசம் வந்து அதிகமா நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம உடம்புல என்ன வேணும் அப்படின்னா மேக்னட்டிசம், அதாவது காந்த சக்தின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இதை பவர்ன்றாங்க, இது வந்து இது பெரிய பவர் வந்துருச்சு, பவர் வந்துடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது பவர் இது சம்மந்தம் கிடையாது. நேச்சுரலா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷயம். நேச்சுரலா உடம்புல அயன் கண்டென்ட் அதிகமாக கூடினாலே இது வந்து இந்த மேக்னட்டிசம் தன்னால வந்துடும். நிறைய பேருக்கு இயற்கையாகவே இந்த மேக்னட்டிசம் இருக்கும், சில பேருக்கு குறைவாக இருக்கும். இந்த ஹிப்னாசிஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னா இந்த மிஸ்மரிசம். ஏன்னா மிஸ்மரிசம் வந்து எங்குமே மேக்ஸிமம் சொல்லி தரது கிடையாது. அது ஹிப்னாட்டிசம் தான் கற்றுக் கொடுப்பாங்க, மிஸ்மரிசம் எங்கும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம கிட்ட இருக்கிறது தன்னால வரக்கூடியது ஒண்ணு. நீங்க ஹிப்னாட்டிசம் மட்டும்தான் எங்கெங்க கிளாஸஸ் நடக்குதோ எல்லா இடத்துக்கும் நீங்க போயிருப்பீங்க. இவங்க எல்லாரும் சொல்லி கொடுக்கறது ஹிப்னாட்டிசம், மிஸ்மரிசம் இல்லை. மிஸ்மரிசம் வந்து பேண்டட், நம்ம ஹோல் இந்தியாவிலே பேண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஹிப்னாட்டிஸுக்கு மிஸ்மரிசம் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. ஏதோ ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க, பட் சர்டிஃபிகேட்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த மிஸ்மரிசம்ல தான் சித்தர்கள்லாம் எதை செய்தாங்க அப்படின்னா மிஸ்மரிசம் செய்தது. ஸோ ஹிப்னாட்டிசம் வந்து என்னன்னா ஜஸ்ட் கமாண்ட், நம்ம வார்த்தை மூலியமா எல்லா செயலையும் செய்து அவங்க மன உணர்வுக்குள்ள கொண்டு போறது. இப்போ ஒருத்தர் உட்கார வச்சு ஹிப்னாட்டிசம் பண்ணலாம். அது எப்படின்னா ஒருத்தரை பார்த்து என்ன சொல்றோம் அப்படின்னா, நீ இப்ப ஹெல்த்தியா இருக்க, நீ இப்ப ஆரோக்கியமா இருக்க, உன் உடம்புல இப்ப டயர்ட் ஆகுது அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவோம். சொல்ல என்ன ஆகும்னா மனசு அக்செப்ட் பண்ணணும். அவங்க மனசை அக்செப்ட் பண்ற டெக்னிக் என்ன, அதுதான் நீங்க ஹிப்னாட்டிசமா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துடும் ஹிப்னாட்டிசம். இப்படிதான் தூங்க வைக்க போறீங்களே, வேற எதுவும் கிடையாது. ரெண்டாவது மிஸ்மரிசம் என்னன்னா அவங்கள ஜஸ்ட் ஒரு பார்வை, அந்த சூட்சமமான ஒரு பவர்ஃபுல் ஒரு ஐ டு ஐ கான்டாக்ட்,
அதை உத்து பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம் கண் வழியா அது ஒரு ஆற்றல் குவியுது அப்படின்றவங்க கிடையாது. அது கண் வழியா போயில நம்முடைய ஃபர்ஸ்ட் பிரெயின், நம்முடைய மூளையுடைய வழியா அது குவியுது. அது என்ன ஆகுது, அங்கே போறதுனால ஒரு அபார ஆற்றல் வந்து அங்கே போய் தாக்குதல் ஏற்பட்டு கண்ணெல்லாம் அவங்களுக்குள்ள சொருவ ஆரம்பிக்குது. திடீர்னு பார்த்தா அவங்களுடைய மனம் வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதுக்கு நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் உங்களுடைய மனம் ஒருநிலைப்பட்டா மட்டும்தான் அந்த நிலை ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்முடைய சர்ச்சுக்கு நீங்க போயிருக்கீங்க, அவங்க எல்லாம் பாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பேய் ஓட்டுற ஒருத்தவங்க போய் என்ன பண்ணுவாங்க, கை வச்சு நிற்பாங்க, தலைமையில வச்சு குத்து பார்த்துருப்பாங்க. என்ன பண்றாங்க, பேய் ஓடுது. எப்படி ஓடுது? ஹிப்னோசிஸ். அந்த கண் வழியா அது அவங்க பாக்குறாங்க. என்னங்க கண் வழியா பார்க்கறதுனால பேய் ஓடுதா? அதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அதிர்வலை முன்னாடியே உட்காந்து நிறைய 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஜபம் என்ற பேர்ல உட்காந்து ஜபம் பண்ணி நான் மனசை ஒருநிலைப்படுத்துவாங்க. ஒருநிலைப்படுத்தி அந்த ஹிப்னோசிஸ் எனர்ஜி தன்னால வந்துடும். மனம் எப்பெல்லாம் ஒருநிலைப்படுத்தோ அந்த மிஸ்மெரிசம் வந்துடும், தன்னால வரும். வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க கிட்ட பார்த்தோன்னே அந்த பவர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அதை பார்த்து பயந்து கொடுத்து அப்படின்னு நினைப்பாங்க. இது எல்லாமே மிஸ்மெரிசம் அண்ட் ஹிப்னோசிஸ் மட்டும்தான், எதுவும் கிடையாது. வேற தூங்க வைக்கிறதுக்கு ஹிப்னோசிஸ் அண்ட் மிஸ்மெரிசம் இதை ரெண்டுத்தையும் பயன்படுத்தி நம்ம பண்ணும்பொழுது ஈஸியா அவங்கள தூங்க வைக்க முடியும். ஹிப்னாட்டிசம் மட்டும் செய்து தூங்க வைக்கும் போது நம்ம அவங்கள சீக்கிரமா ஆழ்நிலைக்குள்ள அவங்கள கொண்டு போக முடியாது, கஷ்டம் ரொம்ப. ஆனா அவங்க கொண்டு போனாலும் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகள் நிகழ்வுகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், அவங்க புரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும், அதை கூர்ந்து கவனிப்பாங்க கூட. பட் மிஸ்மெரிசத்தோட அதை கனெக்ட் பண்ணும்போது வரவே வராது. ஏன்னா எல்லாருமே அதிகமா சொல்லித்தரது ஹிப்னாட்டிசம் மட்டும்தான். மிஸ்மெரிசம் சொல்லுவாங்க, ஆனா அது என்னென்ன அர்த்தத்தை உங்களுக்கு தெளிவா சொல்லி அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து மிஸ்மெரிசத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்பிள் வே, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நம்முடைய சித்தர்கள் வந்து செய்தது. இப்ப இந்த மிஸ்மெரிசத்தை பத்தி கூட ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன். அது என்னன்னா, உண்மையா செய்த ஒரு மிஸ்மெரிசம். அது என்னன்னா, இது நோக்குவரமும் கிடையாது, மிஸ்மெரிசம் தான். நான் என்னுடைய நண்பர்கள் ஒரு டீம் வந்து போயிட்டு இருந்தோம். அப்ப என்னாச்சு, நான் வந்து என்ன பண்ணோம், ஒரு ட்ரெயின் போகும்போது நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். அதனால நான் என்ன பண்ணோம், நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணதால எங்களால் போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு ஒரு ஊருக்கு போகிறதுக்காக. அப்போ என்னோட டீமில் இருக்கவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் போயிட்டாங்க. அப்போ நண்பர்கள் என்ன போனோடனே, அப்போ அதில் ஒரு பையன் என்ன பண்ணுவான், ரொம்ப அறந்தவாள், ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது சண்டையில் இருக்கிறது, இதே பிரச்சனையாக பண்ணிட்டு இருப்பான். அப்போ ட்ரெயினில் போகும்போது ஒரு நபர், ஒரு வயசான ஒருத்தர் சாமியார் மாதிரி இருந்தார். ஆக்சுவலி அவர் எங்கே போயிட்டு இருக்காரு அப்படின்னா, சதுரகிரிக்கு போறாரு. பசங்களாம் அந்த ரூட் வழியாக போயிட்டு இருக்காங்க. அவரை ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க. அவர் எதுவுமே பண்ணல, ஆக்சுவலி ரொம்ப அமைதியாக சாதுவாக இருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாச்சு, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இறங்கிட்டார். இந்த பசங்க ரொம்ப டார்ச்சர் பண்றதுனால ரொம்ப அவ்வளோ பண்ணிட்டாங்க, அந்த பசங்க அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதனால அவர் என்ன பண்ணாரு, இறங்கிட்டு அந்த பாத்து வழியா இறங்கிட்டு வேற ட்ரெயின் பிடிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாரு. அப்ப என்ன ஆச்சு, இந்த பையன் என்ன பண்ண, இறங்கி போயிட்டு அங்கேயும் கிண்டல் பண்ணிட்டு அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி பண்ணிட்டான். கொஞ்ச நேரத்தில் அவருடைய கோபம் தாழ முடியாம அவர் என்ன பண்ணிட்டாரு, கண்ணை உத்து பார்த்து ஏதோ சொன்னார, என்ன பண்ணான்னு தெரியல, அவன் அப்படியே நின்னான். அவ்வளவுதான், அவன் நின்று அந்த நொடி பொழுது அவனால எந்த செயலுமே செய்ய முடியல. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவனை அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்க நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் சேர்த்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்து எதுவுமே சொல்ல முடியாமல் அமைதியாகி, அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்து என்ன நடந்ததே விஷயத்தை கேட்டு, இந்த மாதிரி சாமியார் வந்தார், இதை பார்த்துட்டு போனாருன்னு பயந்து போய் யார் இருக்குன்னு சொல்லி இப்போ அவர் பார்த்தா சதுரகிரி மலைக்கு மேலே உட்காந்துட்டு இருக்காரு. அங்கேருந்து அவரை போய் கூட்டு இருக்கு, அவரை போய் பார்க்க அவர் வரமாட்டேன்ட்டார், அமைதியாக மேலேயே இருந்தார். பையனை கூட்டு போய் மேலே அதுக்கப்புறம் பார்த்துட்டு தலையில் ஒரு தட்டு தட்டினார், புரு மத்தி ஒரு தட்டு தட்டு தொண்டைக்குள்ள 2 குழுக்கினாரு. பார்த்துட்டு அவங்க ஒரு பார்வை பார்த்தாரு, அவ்வளோதான். பார்த்த உடனே அவங்க நார்மல் ஆகிட்டான். இதுதான் ஹிப்னாசிஸ், இதுதான் மிஸ்மெரிசம். இவர் செய்யறது மிஸ்மெரிசம். சித்தர்கள் இந்த மாதிரி மகான்கள் இந்த மாதிரி விஷயங்களை கற்று வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் மிஸ்மெரிசம். ஒரு பார்வையிலேயே மொத்தத்தையும் அடக்க முடியும். மிஸ்மெரிசம் இருந்தது ஆக்சுவலி நான் பார்க்க முடியாத சூழ்நிலை, அங்கே இருந்து அனுபவித்தவர்கள் எனக்கு சொன்ன ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது என்னன்னா, இது பேர் மிஸ்மெரிசம். இந்த மாதிரி மிஸ்மெரிசத்துல ஆற்றல் கொண்டவர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கு, ஆனால் வெளியே வர மாட்டாங்க, அமைதியாக உள்ளுக்குள்ளவே தான் இருப்பாங்க. ஸோ மிஸ்மெரிசத்தை கற்றுக்க நல்ல ஒரு குருவை தேடி போங்க. இந்த மிஸ்மெரிசத்தை கற்றுக்கணும்னா ஈஸியாக ஒருத்தரை வந்து உறக்கணியில் கொண்டு போயிட்டு அடுத்த நிலை கமாண்ட் மூலியமாக அவங்க கொடுத்து அவங்கள பல நோய்கள் எல்லாத்தையும் குணப்படுத்த முடியும் கூட. இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ண முடியும் கூட. ஏன்னா காரணம், மிஸ்மெரிசம் ஹிப்னாட்டிசத்தில் உண்மையாக நிறைய தீர்வுகள் இருக்கு. மனம் சம்பந்தப்பட்ட எல்லா தீர்வுகளுக்கும் இதில் விடை இருக்கு.
ஒரு புரிதல் இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்துடும் ஹிப்னோசிஸ் அண்ட் மெஸ்மரிசம். அடுத்த பதிவு வித்தியாசமாக சந்திப்போம். மிக்க நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.